ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான பாவக்காய் தொக்கு எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும். ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் வச்சு நம்ம சைடிஷாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் 2 பூண்டு பல் நான் தோலோடு நசுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது அதோட ஸ்மெல் நம்மளுக்கு அருமையாக இருக்கும். அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதை நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதோன்னு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. பாவக்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது தக்காளியும் மசியும். இந்த தொக்குக்கு தேவையான உப்பையும் நான் போட்டுட்டேன். தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வரும்போது நான் 300 கிராம் அளவு பாவக்காவை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். பாவக்காவை பொடியாக நறுக்கி சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேகும். நம்ம தொக்கு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதோட கசப்பு தன்மையும் ரொம்ப இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷமாவது அந்த வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் அதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாலாம் பாவக்காயில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து சேர்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா தீஞ்சிடும். அதிகமாக சேர்த்தாலும் அதோட டேஸ்ட்டு மாறி போயிடும். கரெக்டாக பக்குவமாக அது வேகிற அளவுக்கு சேர்க்கணும். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். நார்மல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்தும் வந்துருச்சு. கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையான பாவக்காய் தொக்கு தயார். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் கூட ரசத்து கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி சிம்பிள் டிஷ்ஷஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.